நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே. கிடைப்பதே இல்லை, கிடக்கணுமா. சயின்ஸில் ஒன்று வரும் இல்லையா, லிவிங் திங் நான் லிவிங் திங்னு என்னோட குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்படி கிடக்கணும், அப்படி கிடந்தா எல்லாம் கிடைச்சிடும். தன் கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நம் கடம்பனை மற்றும் ஒரு முறை வணங்கி. அப்படியே நம்ம எல்லாருமே வேலூரில் தானே இருக்கீங்க, நம்ம எல்லாருமே வைத்தீஸ்வரர் கோயில்கிட்ட தானே இருக்கீங்க. இது செல்வமுத்துக்குமார சுவாமி ஆட்சி புரியும் இடம் இல்லையா. இங்கேருந்து பக்கத்திலேயே திருப்பன்கூர், அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போனோன்னா இப்போ சிற்றூர். ஆனால் அந்த காலத்தில் ஒரு நகரமாக இருந்த திருப்பெருமங்கலம் அப்படின்ற ஒரு அழகான ஊருக்கு போகிறோம். அடுத்த 1 மணி நேரம் நம்ம ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய வாழ்க்கையை அப்படியே பார்க்க போகிறோம். அங்கே போயாச்சு. இவர் யார்? ஏயர்கோன் அப்படின்றது குடி. பல காலம் சோழர்களுக்கு சேனாபதியாக இருக்கக்கூடிய கூட்டம். இவர்கள் எல்லாருமே சோழ மன்னர்களும் சிவன்பால் அடிமை கொண்டவர்கள், அவர்களுடைய தொண்டர்கள் வீரர்களும் சிவனோடு இருப்பவர்கள். இந்த சிவராத்திரி இப்போ தான் போச்சு, அதனால் தெரிந்த புராணங்களில் ரொம்ப நேரம் சொல்லக்கூடாதுன்றதுனால சில சின்ன சின்ன நயங்களை அடியேன் தொட்டு செல்கின்றேன். கைலாயத்தில் ஒரு குரங்கு தான் பிச்சு போடுறது வில்வ இலைன்னு தெரியாமல் போடும். அம்பாள் யாருப்பான்னு கோவமாக பார்த்தா. அம்பாள் கடைக்கண்ணா பார்த்தாலும் சரி, கோவமாக பார்த்தாலும் சரி, வாழ்க்கை சக்கரவர்த்தி மாதிரி மாறிடும். அப்படிதான் முசுக்குந்த சக்கரவர்த்தி சோழ நாட்டில் பிறக்கிறார். ஏன் பாண்டிய நாடு போகக்கூடாதா? சேர நாடு இன்னும் கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் நல்லா இருக்குமே. ஆனால் சோழ நாட்டில் வரவழைத்தானாம் இறைவன். அதற்கு காரணம், எந்த ஒரு காலத்திலும் பாண்டியர்களோ பல்லவர்களோ சேரர்களோ மாதிரி எந்த சமயத்திலுமே வேறு மதம் தழுவாதவர்கள் சோழர்கள். என்றும் வழி வழியாக நடராஜ பெருமான் தில்லை கூத்தனுக்கு அடிமையாக வழி வழியாக என்றும் வேறு ஒரு பௌத்தமோ சமணமோ நினையாத ஒரு அற்புத குடிதான் சோழர்கள் குடி. அதனால முசுக்குந்த சக்கரவர்த்தியை சோழர்கள் குலத்தில் பிறக்க வைப்பதே சோழருக்கும் பெருமை, முசுக்குந்த சக்கரவர்த்திக்கும் பெருமை. அப்பேற்பட்ட சோழ வம்சத்தில் அவர்களுடைய வீரர்கள், அவர்கள் தொழில் வேளாண்மை. பாதி நேரத்தில் எப்போவுமே போர் இருக்காது இல்லையா. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, விவசாயமும் பார்ப்பாங்க. ஒரு போர்னு வந்தால் முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஒரு குடியில் பிறந்தவர் கலிக்காமர் அவருடைய பெயர். இவர் பொண்ணு பார்க்குறார், ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறாங்க. சரி போகிறார். அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போகிறார். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போகலாம். இதில் அருமையான விஷயம் என்னென்னா, 2 நாயன்மார்கள் நமக்கு கிடைக்க காரணம். ஒரு பெண்ணடியார். பெண்ணடியார் பேர் தெரியாது. நினச்சா நம்ம சேக்கிழார் ஒரு பேர் வச்சிருக்கலாமே. நீங்களும் நானும் போய் கேள்வி கேட்க போகிறோமா? காரைக்கால் அம்மையாருடைய அம்மா பேர் தெரியாது. ஏர்கோன் கலிக்காமர் மனைவி பெயர் தெரியாது. தெரியாதுன்னா தெரியாது, அதுதான் சத்தியம். அதனால தான் அது இவ்வளோ நாள் வருது. ஏதோ ஒரு பேர் கமலவல்லி அம்புஜம்னு வச்சுருந்தாருன்னா கொஞ்சம் பொய்த்தன்மை கலந்திருந்தால் கூட 2026 ஒரு பக்கம் எங்கேயோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் மெய்ஞானம் விஞ்ஞானத்திற்கு சளைத்ததல்லன்னு இன்றைக்கும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது காரணம் பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம், சத்தியம். பேர் தெரியாதுன்னா தெரியாது, அவ்வளோதான். மானக்கஞ்சார நாயனார் ரொம்ப அழகான பெண். அந்த திருமணத்திற்கு சுவாமி வருவர். வந்துட்டார். வந்த உடனே அந்த பெண்ணினுடைய அவர் பார்க்குறார். சரி உன்னுடைய பெண்ணை கூப்பிடுப்பா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறேன். இல்லை சுவாமிகள் பெரிய மகான் மாதிரி தெரியுறீங்க, என்னுடைய பெண்ணுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் இருந்தால் சரி, மாப்பிள்ளையும் பார்த்து ஆசீர்வதிக்கலாமே. மாப்பிள்ளைக்கு வேற ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அப்புறம் வரேன், இது உனக்கானது தான். உன்னோடு உன்னுடைய பெண்ணோடு இப்போ ஒரு திருவிளையாடல், அழைத்து கொண்டு வா. சரி உங்களுடைய ஆசிகள், புது மணப்பெண்ணாக இருக்கும் என்னுடைய மகளுக்கு ஆசிகள். வந்த உடனே அந்த காலத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நீண்ட கூந்தலை உடைய பெண்களை பார்த்தா எவ்வளோ பெரிய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிஜமாவே சுவாமி அப்படி சொல்லிட்டார்.
எவ்வளோ பெரிய முடி, பஞ்சவடிக்கு யூஸ் ஆகுமே எனக்குன்ட்டார். பஞ்சவடினா என்ன? அந்த மயிர் பூணுல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆகுமேன்னு சொன்ன உடனே அப்படி திரும்பினாரா அந்த பெண். கூந்தல் எப்படி காமிச்சா? இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி மணப்பெண்களுடைய கூந்தல் பொய் தான். ஆனால் அந்த காலத்தில் உண்மையாகவே கூந்தல் இருப்பது தான் மங்களம், வளையல் அணிவது தான் மங்களம்னு இருந்த காலம். வளையல்னு சொல்லும் பொழுது சம்பந்தர் நம்முடைய ஆலவாய் பெருமானை தரிசிக்க வரார். சைவம் தழைக்க போகுது. மங்கையர்க்கரசியாருக்கு வருத்தம், இவர் வரார், இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு இருக்காங்க. மங்கையர்க்கரசி வளவர் கூன் பாவை வரிவளை கை மட. அந்த வளையல் போட்டு இருக்கிறவளேன்னு எதுக்கு அந்த அம்மா மாதிரி இருக்கிற மங்கையர்க்கரசி சொன்னாரா? பயப்படாத, உன்னுடைய மாங்கல்யத்துக்கு எந்த தீங்கும் வராது, நீ எப்பொழுதும் தீர்க்க சுமங்கலியாக அந்த பாண்டிய மன்னனோடு இருக்க போகின்றாய் என்பதை அப்படியே ஒரு சின்ன குறிப்பாக உணர்த்தினாராம். அதனால வளையல் என்பது மங்களம். இப்போ நம்ம ஏற்கோன் கலிக்காம நாயனார் இன்னும் மாப்பிள்ளை அவர் தான் இன்னும் வரல. இங்கே அந்த மணமகள் அப்படியே நாணத்தோடு இருக்கின்றார். வந்த அந்த ஒரு மகான் எனக்கு இந்த கூந்தல் கிடச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லும் பொழுது மானக்கஞ்சாரர் இப்படி பார்க்கிறார். உடனே அந்த கூந்தல் எப்படி காமிச்சு, உடனே அந்த கூந்தலை வெட்டி கொடுத்து விட்டார்கள். இப்போ இருக்கிற பெண்கள் மாதிரி பாப்டு ஹேரோடு இருக்கார். அன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப கூந்தலோடு இருப்பது தான் மங்களம். ஆனால் அவள் எதையும் பொருட்படுத்தவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வந்துட்டேன். வந்த உடனே ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு மகான் வந்தார், இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய கூந்தலை சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்ட உடனே வந்த ஏற்கோன் கலிக்காமர் மிகப்பெரிய சிவபக்தர். ஆஹா, அப்பேற்பட்ட ஒரு சிவனடியார்லாம் வரும்பொழுது நான் இல்லாமல் போயிட்டேனே, ஆஹா ஆஹா சிறப்பு, ஒரு பெரும் சிவபக்தருக்கு நீ கொடுத்தியா அப்படின்னு அப்படியே வணங்கி இப்படி பார்த்தார். அந்த பெண்ணுக்கு முன்னாடி இருந்த கூந்தலை விட பெருசாக வந்துடுச்சு. அப்போ சுவாமிக்கு நம்ம ஒன்று கொடுக்குறோம், ஆனால் அது அவர் கொடுத்தது தான். அந்த ஒன்றை கொடுத்தா அதுவே பல மடங்காக பெருகி வரும் என்பதற்கு இதுதான் ஒரு சிறந்த உதாரணம். இயன்ற அளவு நம்ம கொடுக்குறோன்னு வைங்களேன் கும்பாபிஷேகத்துக்கு, அது பல மடங்காக மறுபடியும் வந்துடும். இப்படி சொல்லலாமா? ரிவர்ஸாக சொல்கிறேன். பல மடங்கு உங்களுக்கு செல்வம் வரும் என்றால் மட்டும்தான் நீங்கள் கும்பாபிஷேகம் திருப்பணிக்கு கொடுக்கின்ற நோக்கமே உங்களுக்கு வரும். இப்படி சொல்லி பார்க்கலாம். அப்போ இறைவனுக்கு ஒன்று கொடுத்தால், அதுவும் அவன் கொடுத்ததை ஒன்று கொடுத்தால் பல மடங்காக பெருகி வரும். அதுதான் உண்மை. அதனால் நீண்ட கூந்தலோடு இருக்கின்றார். அப்பா சிவன் அருள் வந்தது, சிவனா நான் பார்க்கவில்லையே அப்படின்னு ஏற்கோன் கலிக்காம நாயனாருக்கு வருத்தம். ஆனால் நேரடியாக சிவன் பால் அருள் பெற்ற ஒரு மங்கை எனக்கு இல்லாளா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறார். மானக்கஞ்சார நாயனார் அப்படின்ற ஒரு நாயன்மார் இந்த ஒரு பெண்ணால் வந்துவிட்டார். இப்போ ஒரு பெண் 2 நாயன்மார்களை உருவாக்குகின்றார். இப்போ அப்படியே அவர்கள் திருப்பெரும் மங்கலம் அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு. இவர்களுடைய சரித்திரம் பார்த்தீங்கன்னா முதல்ல 8 பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு 300 சில்லற பாட்டு சுந்தரர், அதுக்கப்புறம் ஒரு 28 பாட்டு, இவ்வளவு. இப்போ சுந்தரருக்கு வரலாம். ஏன்னா எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திலேயே இந்த காட்சிக்குள்ளே இந்த காட்சி வரா மாதிரியான ஒரு வரலாறு. அதனால் இப்போ சுந்தரர்கிட்ட உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும். முதல்ல பக்தி பண்ணது யாருன்னா, அடியன் இப்போ கூட சமீபமாக தேவிகாபுரத்தில் காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசினேன். காரைக்கால் அம்மையார் முதல்ல ஒரு பாடலால் சிவபெருமானை வணங்கலாம்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இடுகாடில் ஆடுபவர் அப்படி தான் இருந்தாலும் முதலில் பாடலால் இறைவனை வணங்கலாம் என்று அவர் கற்றுக் கொடுத்த மார்க்கத்தை தான் நம்முடைய நால்வர்கள் அப்படியே பின்பற்றி இன்றும் நாம் திருமுறைன்னு இந்த அளவு இப்படி நடக்குது, இவ்வளோ நேரம் ரசித்தோன்னா அதுக்கெல்லாம் விதை போட்ட பெரிய அம்மா யாருன்னா காரைக்கால் அம்மையார். தாய்க்கிழவின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்குன்னு சொல்வீங்க. அதுக்கு நமக்கு தெரிஞ்ச உண்மையான சைவத்தின் தாய் கிழவி யார் என்றால் நம்முடைய காரைக்கால் அம்மையார். இப்போ அம்மையார் கைலாயத்திற்கு போயாச்சு. அம்பாள் பயந்து கேட்குறானா, இது யாருங்க பேய் வடிவத்தில் வருகின்றார், நம்மை பேணும் அம்மைக்கான்னு சொல்லிட்டு. அம்மான்னு யார் வாயால் சொல்கின்றார்? இறைவனுடைய திருவாயால். தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா, பெற்ற தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா. அம்மான்னு கூப்பிட்ட உடனே நம்ம அம்மையார் என்ன கூப்பிடணும்? மகனேன்னு தானே கூப்பிடணும். ஆனால் ஐயா அடியேன்னு சொல்கிறாங்க.
இந்த ஒரு காட்சியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அம்மையார் என்ன பதில் உரைத்தார்கள்? காரைக்கால் அம்மையார் பேயார் என்ன உரைத்தார்கள்? அடியேன் தான் சொன்னாங்க, மகனேன்னு சொல்லலை. இதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த பக்தி வருது. எப்படி? சுவாமி எஜமானன், நான் தாசன். இன்றும் பல பல மதங்களில் அதுதான் அவர்களுடைய வழிபாடு. அந்த வழிபாட்டினை முதலில் நமக்கு சொல்லிக் கொடுத்தது நாவுக்கரசர். அடுத்தது நாவுக்கரசர், அதாவது கூற்றாயினவாறு நமக்கு தோடுடைய செவியனுக்கு முன்னாடி வந்துடுச்சு, அதுதான் உண்மை. அடுத்து வந்த நம்முடைய சம்பந்தர் அப்பான்னு கூப்பிடுறார். தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அப்படின்னு அவர். இப்போ அம்மா அப்பா பெரிய இடத்துல இருந்த சுவாமியை முதலில் நண்பனாக பாவித்தது சுந்தரமூர்த்தி. அப்போ முதல்ல இறைவனை நண்பனாக அனுபவிக்கலாம்னு உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த முதல் சமயம் நம்முடைய சமயம். நண்பர்கள் இவர்கள். அந்த ஒரு சின்ன ஒரு குறிப்பு, பாரதியாருடைய பாடு அச்சமில்லை அச்சமில்லைன்னு வரும். அதில் நண்பன் வாயிலே கொணர்ந்து நஞ்சை ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. நண்பன் வாயில் விஷத்தை ஊட்டுவாரா? அதுவே எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதுக்கான விடையை தேடும்போது எனக்கு கிடைச்ச விடை தான் சுந்தரர். முதல்ல ஆலகால விஷத்தை திருநீரு கொடுக்கும் கையால் அப்படியே சின்ன நெல்லிக்காய் மாதிரி திரட்டி எடுத்துன்னு சுவாமியே உண்ண வைத்தார். நண்பன் வாயிலே கொணர்ந்து நஞ்சை ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு பாரதியாருக்கு இந்த வரியை தோன்றதுக்கு காரணம் யாருன்னா நம்முடைய சுந்தரர் சிவபெருமான் அவர்களுடைய தோழமை மார்க்கம். சரித்திரம் உங்களுக்கு தெரியும். காலம் கருதி சரித்திரத்தை ரொம்ப வேகமாக நான் சொல்லப்போறேன். பறவை நாச்சியார் திருவாரூரில் அவர்களுக்கு திருமணம் நடக்குது. இதில் இருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயங்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். வந்தது முருகனா அல்லது காமனின் பெருவாழ்வோ அதெல்லாம் சொல்கிறாங்க. சிவன் அருளோ அப்படின்னு பார்க்குறாங்களா அம்மையார். சிவன் அருளாக ஒரு காதலை கணவனை பார்க்க முடியுமா அப்படின்னா நம்முடைய சமயம் மட்டும்தான் பேரின்பத்திற்கான ஒத்திகை சிற்றின்பம் என்ற ஒரு அற்புதத்தை கற்றுக் கொடுக்கும். திருவாசகம் முழுக்க என்னங்க, நீங்கள் திருவாசகத்தினுடைய சில பாடல்களை ஒரு 20 வயசில் காதலிக்கிட்டேயோ கணவன்கிட்டேயோ சொல்லும் பொழுது காதல் சிற்றின்பமாக இருக்கும். அதே வார்த்தையை 60 வயசில் என் கணவர்கிட்ட சொன்னால் என் பேரம்பேத்தி சிரிக்கும். ஆனால் அந்த ஒரு வார்த்தைகளை அந்த வரிகளை யார்கிட்ட சொல்லலாம்னா சுவாமி கிட்ட கரெக்டாக இருக்கும். அப்போ 20களில் பாடுற அந்த திருவாசகம் சிற்றின்பம் அப்படின்றதுக்கான துவக்கம் தலைவன் தலைவி அதையே தான் நீ சொல்ல போகிற. ஆனால் ஆள் மட்டும்தான் மாற போகிறாங்க. அதுதான் பேரின்பத்திற்கான வழி என்பதை கற்றுக் கொடுத்தது நம்முடைய சமயம். அப்பவே பார்த்துட்டாங்க இவன் சிவன் அருளோ அப்படின்னு. ஏன்? சரித்திரத்தின் பிரகாரம் இறைவனுடைய அழகு திருமேனி கண்ணாடி வடிவத்திலிருந்து வந்தவர் தான் சுந்தரர். பறவையாரோடு திருமணம் ஆனது. அப்படியே அங்கிருந்து கிளம்புறார், ஊரா போறார், திருப்பாட்டு பாடுகின்றார். காலத்தி போயிட்டார். காலத்திற்கு போய் வட இந்தியாவில் இருக்கும் தலங்களை எல்லாம் அனுபவித்தார். அப்படியே தலமாக போய் நம்முடைய திருவொற்றியூருக்கு வந்துட்டார். திருவொற்றியூரில் கன்னிமாடமிட்டு சங்கிலி நாச்சியார் அங்கே இருக்கின்றார். சரித்திரம் தெரியும்னு போகல. பல காலம் திருமணம் வேண்டாம் என்று இருந்த சங்கிலி நாச்சியார் யாரோ ஒருவர் தானாக பெண் கேட்டு வந்த உடனே அவர்களும் இயற்கையாகவே இறந்து விட்ட உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு இதுக்கு மேலே பெண்ணினுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும், மானுடனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு இன்று இருக்கும் ஞாயிறு கிராமத்திலிருந்து திருவொற்றியூர் கன்னிமாடம் வைத்து சிவத்தொண்டு செய்கிறார். இது அடுத்த காட்சி. அடியனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. போன ஒரு வாரம் நம்முடைய மாசி மகோத்சவம் கொடியேற்றத்திற்கும் திருமண அந்த திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருமணத்திற்குமான நேரடி வர்ணனை. இப்போ அவ்வளோ ஆசையாக இருக்குது. மகிழ மரத்தடியில் தானே சாமி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு உணர்வெல்லாம் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். மற்றவங்க எப்போ முடியும், கூட்டம் எப்போ குறையும், 12:30 ஆயிடுச்சு, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இங்கேயே சாப்பிடலாமா, வெளியில் போகலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம மாதிரி இருக்கக்கூடிய அடியார் கூட்டம் போனோன்னா இங்கே தானே சங்கிலி நாச்சியாருக்காக சுவாமி காத்துட்டு இருந்தார். மகிழ மரத்தடியில் இதோ இந்த 2 திருவடிகள் தானே சுவாமி நின்ற திருவடிகள் அப்படிலாம் தோணும். சரி, இங்க வர இந்த சுந்தரருக்கு பார்ப்பவர்கள்
ஆண்கள் மீதெல்லாம் பற்றா அப்படின்னு தவறாக நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் ஒரே ஒரு விஷயம், வனப்பகை சிங்கடின்னு 2 பெண்கள், அவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு ஒரு அடியார் கேட்கும் பொழுது ரொம்ப தெளிவாக சொல்கிறார், திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், மகளாக ஏற்றுக்கொள்கின்றேன்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் உடையவர் தான் சுந்தர். அவர் 2 விஷயங்களுக்காக இங்கே வந்திருக்கின்றார், சுவாமியால் அனுப்பப்பட்டிருக்கார். அவர் நிஜமாவே பார்த்தாரோ இல்லையா, சுவாமியினுடைய திருவிளையாடலான்றது சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணியாச்சு, இன்னும் 1 பாக்கி இருக்கு இல்லையா, சுந்தரருடைய கணக்கில் இன்னும் 1 பாக்கி. படம்பக்கநாதரை தரிசனம் பண்ணார். தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது கன்னி மாடத்தில் இருக்கிற திரையை விலக்கி அந்த அம்மா அப்படி பூ கொடுத்தாங்களாம். அதுவரை வேறு ஆடவன் மீது ஈர்ப்பு வராத சங்கிலி நாச்சியார் ஒரு தடவை சுந்தரரை பார்த்தாங்க, சுந்தரர் அவங்கள பார்த்தாங்க. இருவருக்கும் ஒரு உள்ளுணர்வு. அழகு என்ன தெரியுமா, சுந்தரர் மறுபடியும் படம்பக்கநாதர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா, அதுதானே இது 3வது ஒரு தொடர்பு வந்து மறுபடியும் நான் இங்கே இருந்துட போகிறேன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், திருமணம் செய்வேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன், இந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் வேகமாக சொல். திருமணம் நடக்குது, பொய் சத்தியம் சொல்லிட்டார். அவருக்கு இதுக்கு மேலே திருவாரூர் இறைவனை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. இப்போ கொடியேற்றம் ஆயிடுச்சுல, திருவாரூரில் கொடியேற்றம், ரிஷப கொடி வந்துடுச்சு. ஏங்க ரிஷப கொடி ஏற்றுறாங்க, என்றும் தர்மமே வெல்லும் அப்படின்றத உணர்த்தத்துக்குத்தான் ரிஷபம் என்பது அறத்தின் அடையாளம். அதனால் சிவாலயங்களில் அறத்தை உணர்த்தும், தர்மத்தை உணர்த்தும் ரிஷபக்கொடி. அந்த கொடி ஏற்றிட்ட உடனே அது யாருக்கான இன்விடேஷனா, வானோர்களுக்கான அழைப்பிதழம். நாம் எல்லாம் சேர்ந்து வாங்க, நம்ம திருவாரூர் கோயிலில் நடைபெற உள்ளது சாயரட்சைக்கு தேவாதி தேவர்களும் திருவாரூர் பெருமானை தரிசிப்பார்கள், அதனால் உற்சவத்துக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி கொடியேற்றம். அது மட்டும் அல்ல, நம்முடைய முதுகு தண்டு அதுதான் கொடி மரம். அங்கே குண்டலினி சக்தின்றது மூலாதாரத்தில் இருப்பது அப்படியே மேலெழும்பினால் கொடியேற்றம் மாதிரி அப்படியே வந்து இந்த இடத்துல யோக சக்தியை பெறுவோம். இது தத்துவ ரீதி ரொம்ப புரிகிற மாதிரி சாமானியர்களுக்கு அப்படியே கொடி ஏற்றத்தை பார்க்க பார்க்க வாழ்க்கையில் நானும் அடிமட்டத்திலிருந்து சிவனருளால் உயர்ந்து விடுவேனே அப்படின்றது தான் கொடிமரம். ஒரு கொடிமரத்தில் இவ்வளவு பொருள்கள் உண்டு அப்படின்னா அது நம்முடைய சமயம்தான். சரி, இப்போ நம்ம ஏற்கோன் கலிக்காம நாயனாருக்கு வந்துடலாம். சரி, இவர் மானக்கஞ்சாரருடைய மகளை திருமணம் பண்ணிட்டாரு, ரொம்ப நல்லா வாழறாரு, நல்ல குடி. இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இருவரும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வார்கள். திருப்புன்கூர்ன்ற ஊருக்கு வந்து திருப்பணி செய்வார்கள். சரி, இப்படி தான் வாழ்க்கை போதும். இப்போ பொய் சத்தியத்தினால் 2 கண்களை இழந்தார் சுந்தரர். திருவொற்றியூருக்கு சத்திய வாக்கு கொடுத்து தாண்டிட்டார். சரித்திரம் தெரியும். 2 கண்ணும் இல்லை. நீ எவ்வளோ பெரிய நண்பனாக இருந்தாலும் இந்த காலம் மாதிரி தான் கிடையாது. பெரிய ஆளுக்கு நண்பனா நம்ம என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா? கூடாது. அதில் தெளிவாக சத்தியத்தை உணர்த்தியவர் நம்முடைய சிவபெருமான். 2 கண்ணையும் இழந்தார். திருவெண்பாக்கத்தில் பாவம் ஒரு கோல் தான் கொடுக்குறாரு. நீ மகத்தில் புகுந்த சனி மாதிரி படுத்துறியேன்ற அளவு உரிமையாக திட்டுற. பாடலில் இருக்கக்கூடிய ஒரு வரிகளை பார்க்கும் பொழுதும் ஒரு தோழர்கள் இடத்துல தான் நம்ம இப்படிலாம் பேசுவோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் இருக்கார் இல்லையா, அவர் தெற்கு நோக்கிய திருமுகம். ஒரு சமயக்குறவர்கள் ஒரு வழியாக வராங்க. அதில் சுந்தரர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே நேர் பின்புறமாக வந்திருப்பார். வந்து ஃப்ரெண்டு மட்டும்தான் என்னப்பா இப்படி இருக்கன்னு முதுகில் இப்படி தட்டலாம். அந்த அளவு உரிமையோடு அப்படி பின்னாடி வந்து நல்லா இருக்கியாப்பா அப்படின்ற தட்டின கோலத்தில் அவருடைய பின்புறமாக வந்தவர் யார் என்றால் சுந்தரர் நடராஜ பெருமானை தரிசிக்க. அவருக்கு பசினா சிவபெருமானுக்கு தாங்காது. போன வாரத்திற்கு முந்தைய வாரம் திருக்கச்சூர் தியாகர் உள்ள தலங்கள் சென்னையில் எதுனா பல பேருக்கும் திருவான்மியூரும் திருவொற்றியூரும். நம்முடைய திருவான்மியூர் அன்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். திருவான்மியூரும் திருவொற்றியூரும் நினைப்போம். 3வது ஒரு தியாகர் நம்முடைய சென்னையில் இருக்கிறார், அவர் தான் திருக்கச்சூர் தியாகர். அங்கே போன உடனே சுந்தரருக்கு பசி. உடனே சுவாமி இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அடியார்கள் இல்லத்தில் சென்று சுந்தரருக்காக அவர் பிக்ஷை எடுத்து கொடுத்தார்.
ஏன் அம்பாள் எதுவும் சமைச்சிருக்க மாட்டாளா? மடப்பள்ளியில் இருக்காதா? அவர் நினச்சா இப்படி வச்சா வந்துடாதா? இல்லையா, அடியார் பெருமக்கள் அந்த காலத்தில் சிவனடியார்கள் கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில் திருக்கச்சூரில் இருந்தார்களாம். சுந்தரருக்கு கொடுக்கும் பாக்கியம் இவ்வளவு நாட்களாக சிவத்தொண்டு செய்த அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி பிக்ஷை எடுத்து அவருக்கு உணவு கொடுத்தார். அங்கதான் அவர் அழகா பாடுவார், ஆல கோயில் சால கோயில் உளனின் கோயில் அவையன் தலைமேற் கொண்டாடி. ரொம்ப அழகான பதிகம். இப்படி கூடவே இருந்து அனைத்திற்கும் இருந்த சிவபெருமான் தான் இப்பொழுது 2 கண்ணை பறித்தார். ரொம்ப அழுது அழுது கேட்டதுனால சும்மா அழாத பாய்ந்தா அப்படின்னு ஒரு கொம்பை கொடுத்தார் திருவெண்பாக்கத்தில். காஞ்சிபுரம் போட்டோடனே அம்பாளுக்கு பாவமாயிடுச்சப்பா, இடது கண்ணை நான் கொடுத்துடுறேனே, ஆலம் தான் உகந்து அமுது செய்தானேன்ற பதிகம் பாடினோடனே இடக்கண் வந்துச்சு. திருவாரூர் போறார், மீளா அடிமை உமக்கே ஆளாயின்னு பாடின உடனே வலக்கண் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் என்னுடைய கதையை ஒன்று சொல்லிடும். என் குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை. இந்த கதையை இங்கே சொல்லியே ஆனோன்ற ஒரு ஆர்வம், ஒரு 5 நிமிஷம். நான் சுவாமி அருள் இன்னைக்கு வரை இருக்குன்றதை நான் வேற எப்படி சொல்லுவேன்? அடியனுக்கு முதல் குழந்தை 2010 பிறந்தான். அதுவே கொஞ்சம் மெடிக்கல் மிராக்கலில் பிறந்த குழந்தை. நைதுருவன்னு பேர். கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலில் அம்பாள் குடத்தில் வச்சு கலைந்த கருவை அவள் வைத்த பெயர் நைதுருவன்னு வச்சு கொடுப்பா. அந்த பெயர் தான் அந்த பையன். 15 வயது பையன் வந்திருக்கான். அவனுக்கு ஒரு 8 வயசு ஆகும்பொழுது இன்னொரு குழந்தை தம்பி வேணும்னு கேட்குறான். திருப்பியும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், வங்கி பணி, குழந்தைய வளர்க்கணும், கஷ்டம். சத்தியமாக நான் சொல்கிறதெல்லாம் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஒன்று. அக்டோபர் 1, 2019 நான் இதே இடத்துல பேசியிருக்கேன். எந்த நிலைமையில் பேசியிருக்கேன்றதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். 2வது குழந்தை வேணும், ஆனால் ட்ரீட்மெண்ட் போக டைம் இல்லை, பெருசாக காசு இல்லை, ஆனால் 2வது குழந்தை வேணும். என்னுடைய உடம்புக்கு நீ ஒரு குழந்தை கொடுத்ததே நியாயம்னா 2வது கேட்கறது பேராசையானும் தெரியல. அப்போ என்ன பண்ணேன், திருவெண்காட்டு பதிகம் பாடினா முக்குளத்தில் நீராடி திருவெண்காடரை வணங்கி ஸ்வேதாரண்யரை வணங்கி சம்பந்தர் பதிகம் பாடினால் குழந்தை பிறக்கும். குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன மெய்கண்டாருடைய தாயும் தந்தையும் இறைவனை நம்பி முக்குளத்தில் நீராடி சம்பந்தர் பதிகம் பாடின உடனே சுவாமி அசரீரியா சொல்கிறாராம், பாவம் நம்பிக்கையாக வந்திருக்கீங்க, வச்சுக்காதீங்க, இந்த பிறவியில் குழந்தை இல்லைன்னு சொல்கிறது யாரு? திருவெண்காடர். அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று அழுது இருக்கணும், சாமி ஒரு குழந்தை கொடுத்துறேன்னு கேட்டிருக்கணும். அங்கே தான் தமிழ் மீதும் திருமுறை மீதும் நம்முடைய முன்னோர்கள் வைத்த நம்பிக்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் சொன்னாரா, இது சாமியாக இருக்காது வேற யாரு, நான் தான் இறைவன்றார். சம்பந்தர் சொல்லியிருக்காருப்பா, இங்கே 3 குளத்தில் குளிச்சுட்டு முன்னாடி பாட்டு பாடினா குழந்தை பிறக்கணும், எங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீ வாடி போகிறான் அப்படின்னு போயிட்டாராம். இப்போ சுவாமிக்கு இக்கட்டான நிலைமை. இவருடைய விதி பிரகாரம் நான் குழந்தையை கொடுக்காம இருக்கலாமா, இல்லை சம்பந்தன் தமிழ் மீது வைத்த நம்பிக்கையால் குழந்தை கொடுக்கணுமா? என் விதி, என்னுடைய கணக்கு தோத்தாலும் தோக்கட்டும், திருமுறை நம்பிய என்னுடைய பக்தர்களை என்றும் நான் கைவிட மாட்டேன்னு சுவாமி அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை தான் மெய்கண்டார். சம்பந்தர் 3 வயசுல தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி பாடினாரா. இந்த குழந்தை 2 வயசுல சிவஞான போதம் பாடிடுச்சு. சம்பந்தர் அருள் பெற்ற குழந்தை 2 வயசுல பாடாம எப்படி? இதை கேட்டு அடியனுக்கு பேராசை. என் கணவரை கூட்டின்னு போயிட்டேன். 6 மணி, ஒரு குளம் தெரியல, கிடைச்சது கண்ணுக்கு தெரிஞ்சது 2 குளம். சூரிய குளம், சந்திர குளம். அக்னி குளம் தெரியலையோ இல்லை சந்திர குளம் தெரியலையோ. அப்போ அந்த இடத்துல இருக்கிற நீரை தெளித்து கொண்டு ஸ்வேதாரண்யர்கிட்ட பதிகம் பாடி வந்துட்டேன். இது நடந்தது ஏப்ரல் 19, ஒரு குட் ஃப்ரைடேக்காக எங்களுக்கு 3 நாள் விடுமுறை. அந்த சமயத்தில் போய் பண்ணேன். சத்தியமாக பிப்ரவரி 17 எனக்கு 2வது மகன் பிறகு. அந்த குழந்தைக்கு ஸ்வேதாரண்யன் பேரை வைக்கணும்னு யுகன் ஸ்வேத பிரத்யும்னன் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, நான் கருவுற்று இருக்கிறது தெரிஞ்சது அக்டோபரில். இந்த குழந்தைக்கு நான் 35 வயதில் கருவுற்றதுனால அதனுடைய மூளை வளர்ச்சி எப்படி இருக்கும்னு தெரியல. 30,000 ரூபா கொடுத்தா ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. எப்படின்னா, இவ்வளோ பெரிய ஊசி கருவுற்ற தாய் படுத்திருக்கணும், வெளிப்புறத்திலிருந்து அந்த ஊசி என்னுடைய கரு அந்த ஒரு
பேக் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்குள்ள அந்த கரு முட்டை பக்கத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரை எடுக்கணும் 5 மில்லி. அது எப்படி வெளியிலேருந்து அந்த ஊசி போகுது, அப்போ வயத்தை சுருக்கக்கூடாது, அப்படியே படுத்துட்டு இருக்கணும். அந்த ஊசி போகுது, அந்த மாதிரி ஊசி போயிட்டு வந்துட்ட உடனே 10% கரு கலைய வாய்ப்பு இருக்குது. 1 வாரத்தில் குழந்தை மன வளர்ச்சி குன்றியதா இல்லையான்னு தெரியும். தெரிந்த உடனே தான் அந்த கருவை நான் தொடர வேண்டும். இது 35 வயசில் கருவுற்றதால் இந்த டெஸ்ட் இருக்குது, வேணுமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை பண்ணிக்கலாம், குழந்தை நல்லபடியாக வரணும் அப்படின்னு செஞ்சாச்சு. அடுத்த நாள் எனக்கு இங்கே அக்டோபர் 2 1 இங்கே நான் பேசணுன்றதுக்கான வாய்ப்பு. அப்போ ஒரு நவராத்திரி, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறது ஒத்துப்போகும். 2019 நவராத்திரி 30 அன்னைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் இதே டி நகரில் தான் நடக்குது, ஒரு ஃபர்டிலிட்டி சென்டரில். அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு 3 நாள் படுத்திருக்கணும். ஆஹா, எனக்கு இந்த சபையில் பேச கிடைக்குது. செல்வமுத்துக்குமாரசாமி பார்த்துக்கிட்டோம், என்னோட பிரச்சனை இல்லை, என்னை அப்படியே அலுங்காமல் குலுங்காமல் காரில் போய் விடுங்க, நான் இப்படி இப்படி இப்போ கையாட்டாமல் எனக்கு பேச வராது, ஆனால் நான் அலுங்காமல் குலுங்காமல் வேணால் 1 மணி நேரம் பேசிட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து பேசிட்டு தான் போனேன். சுவாமி கைவிடலை, நல்ல குழந்தைய தான் கொடுத்தார். அடுத்த நாளே எனக்கு மும்பையிலேருந்து கால் வந்து குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் சொல்கின்றேன், திருமுறை பேசியதால் யாரும் கெட்டதில்லை அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம். இப்படி பல அற்புதங்கள், இதெல்லாம் நான் இங்கே சொல்லலைன்னா எங்கே சொல்ல முடியும்? ஏர்கோன் கலிக்காம நாயனார் கிட்டது ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுங்க. ஏன்னா எனக்கு இங்கே நடந்த அற்புதத்தை இந்த ஒரு சான்றோர்களுக்கு சொல்லலைன்னா வேற உங்களுக்கு புரியாதது வேற யாருக்கு புரிஞ்சிடும். இப்போ மறுபடியும் ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு போயிடலாம். இப்போ வழக்கண்ணும் கிடச்சாச்சு. கொஞ்ச நாள் சுவாமி கிட்ட இருக்கார். வீட்டுக்கு போனோம். இப்போ அவர் இந்த அம்மா பறவை நாச்சியாருக்கு காதில் விழுந்தாச்சு. அங்கே சங்கிலி நாச்சியாரை மனம் புரிஞ்சாச்சு. இப்போ வீட்டில் சேர்க்கக்கூடாது. சுவாமியை தூது அனுப்புகிறார். இந்த சரித்திரம் தெரியும், அதனால் கொஞ்சம் வேகமாக போ. சுவாமி தூதுவாக எப்படி போகிறாரு? வேதியர் அர்ச்சகர் கோலத்தில் செல்கிறார். இரவு வேளை யாரோ கதவை தட்டுகின்றார்கள். பறவையார் வந்து கணிகையர் குலம். யார் கதவை தட்டுறாங்க அப்படின்னு கதவை திறந்த உடனே கோயில் அர்ச்சகர். முதல்ல அந்த அம்மாவுக்கு புரியல. அப்பா அவர் சொல்கிறார், அம்மா ரொம்ப நாளாக நம்பி ஆரூரன் வந்திருக்காரு, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டார், திருவாரூரையும் இறைவனையும் பிரிஞ்சு இருக்க முடியும், வீட்டில் சேர்த்துக்க கூடாது. அப்போ வீட்டு ஆம்பளை எவ்வளோ நாளுமா கோயிலில் இருப்பார், இது நல்லா இருக்கான்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஒரே வார்த்தை கேட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் இந்த டயத்தில் இந்த வாசலில் வந்து நீங்கள் பேசுகிறது சரியான்னு கேட்டாங்களாம். அவர் வந்துட்டார். என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்களா சுந்தர். இல்லை போனேன், இந்த சமயத்தில் பேசுறது தகாதுன்னு சொன்னாங்க, சரிதானே வந்துட்டு. சுந்தரர் கேட்குறார், நீங்கள் எப்படி போகலாமா? எப்படி போகணும்? நீங்கள் அப்படியே ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு பிறைச்சந்திரன் வச்சு நீங்கள் அப்படி போங்க. அப்படி சொல்கிறியா? ஆமாம்ப்பா, இல்லைன்னா நீங்கன்னு எப்படி தெரியும்? சுவாமி கேட்கலாம், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன நீ அனுப்புவியா? கேட்கலாம்ல. சுவாமி தோழமை தந்தோம்னு சொல்கிறார். இப்போ நான் கூட சொல்லலாம், கபாலீஸ்வரர் என் ஃப்ரெண்டுன்னு, என்னுடைய அப்பான்னு. அவர் என்னை ஏற்றுக்கிறாரா? அப்பான்னு சொன்னால் கூட ஏற்றுப்பார். ஃப்ரெண்டுன்னு நான் சொன்னால் அவரும் அவருடைய தோழமையை தந்தால் தானே அவர் எனக்கு ஃப்ரெண்டு. சுந்தரர் அவரை தோழமை கொடுத்தேன்னு சொல்லலை, சுவாமி தான் தோழமை தந்தோம்னு சொல்கிறாரு. இன்றைக்கும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா அந்த வீட்டு பெரியவங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி நல்ல நண்பர்கள் தான் வீட்டு மனைவி கிட்டலாம் பேசுவான். அவன் நல்லவன் தான், ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுடேம்மா, நீ என் தங்கச்சி மாதிரி இல்லையான்னு யாருங்க அந்த ஒரு வேலையை பண்ணுவாங்க? நண்பர்கள். அதனால் அவர் பார்த்தார். அப்படின்றியா? சரி சரி, நீ சொன்ன மாதிரி நான் சிவபெருமானா போகிறேன், அவன் என் பக்த இல்லை, அதனாலையாவது உன்னை சேர்த்துப்பா அப்படின்னு சுவாமி மறுபடியும் நடந்து போகிறார். எங்க அவருடைய தாமரை மலர் இன்னைக்கு வரையும் வராக அவதாரம் எடுத்த திருமால் பார்க்கலையும், யுகம் யுகமாக தேடுறாராம். அப்படியே குடஞ்சு போகுமாம் பன்றி. அப்போ என்ன ஆகிடுமா, அந்த கூர்ப்பான பல்லெல்லாம் தேஞ்சிரும், மறுபடியும் ஷார்ப் பண்ணிட்டு போகிறான் திருமால். அப்படின்னா எவ்வளவு நாள் அவர் தேடி இருக்கின்றார் என்று நம்முடைய புராணங்கள் சொல்கின்றது. ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் இல்லாரு பெரும் ஜோதியையாம் பாடு. அந்த ஜோதியான இறைவன் அப்படியே சாதாரணமாக நடந்து போகிறாராம். இன்றைக்கும் பெரியவங்க சொல்கிறது உண்டு, அடியும் முடியும் தெய்வங்களாலும் காண முடியவில்லை, பறவையார் இல்லத்து வாசல் கால் அந்த அடியும் முடியும் சர்வசாதாரணமாக பார்த்துருச்சு. கதவை திறந்தாராம், அந்த அம்மா நிற்கிறாங்க. யார் மறுபடியும் வீட்டு கதவை தட்டுறது? ஒரு ஆண் இல்லாத வீடுனா இப்படி வந்துருவாங்களே அப்படிலாம் நினைக்காதீங்க. சுவாமி அப்படிலாம் போக மாட்டோம்.
சிறு தொண்டர் வீட்டுக்குள்ளேயே போகலை சுவாமி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரித்திரம் தெரியும். சிறு தொண்டருக்காக காத்துட்டு இருக்கார். திருவெண்காட்டுநங்கை உள்ள வாங்கன்றார். இல்லை இல்லை இல்லை, ஆண் இல்லாத வீட்டுக்கு வரமாட்டோம். கூட சந்தனத்தாதின்னு ஒரு பணிப்பெண் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே போகலை. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், காரைக்கால் அம்மையார் வீட்டில் கணவன் இல்லாத போது இவர் உள்ளே போய் சாப்பிட்டுட்டாரு, தப்பு இல்லையா? அந்த வீட்லையாவது சந்தனத்தாதின்னு ஒரு பணிப்பெண் துணைக்கு இருக்காங்க. இங்கே சின்ன பொண்ணு இந்த காரைக்கால் அம்மையார் புனிதவதியார், கணவன் இல்லை, வீட்டுக்குள்ளே போய் இவர் சாப்பிட்டுட்டார். தப்பா சரியா? ஏன் அங்கே போக மாட்டேன்னு வெளியில் நின்ன சுவாமி இங்கே ஏன் நிற்கலை? ஏன் தெரியுமா? அம்மா வீட்டுக்குள்ளே ஒரு பையன் போக யார் என்ன நினச்சா என்ன? அது அம்மா வீடுங்க. குழந்தை பசினா எங்கே போகும்? எங்கே விளையாடினாலும் எங்கே போகும்? அம்மா பசின்னு போகும். அதனால் தாய் வீட்டிற்குள் போனதால் சுவாமிக்கு ஒரு ஆண் நான் ஒரு பெண் வீட்டுக்கு போகிறேன்ற நினைப்பே இல்லையா. ஏன்னா அந்த இடத்துலையே முதல் கையால் அவங்கக்கிட்ட சாப்பிடணும்னு முடிவு எடுத்த உடனே நீதான் என்னுடைய தாய், பிறப்பிலி இறைவனுக்கு நீதான் தாய்னு சுவாமி அப்பொழுது அந்த க்ஷணமே அவங்கள அம்மாவாக ஏற்றுண்டார். இப்போ இந்த மாதிரி ஆயாச்சு. இவங்க போய் சுவாமி சொன்னார் நீ கொஞ்சம் சேர்த்துக்கோ அதெல்லாம் சொன்னோன்னே சரி சுவாமியே வந்துட்டார், சேர்த்துண்டாச்சு. இந்த விஷயம் ஊரெங்கும் பரவு தெரியுமா? சுவாமியே போய் பறவை நாச்சியாரோட சுந்தரரை சேர்த்துட்டாங்க. திருவட்டியூரில் ஒரு கல்யாணம், அதுதான் சாமி போய் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டார். அப்படியா பாருப்பா, அவரே போயிட்டார்ல. எப்பேற்பட்ட நட்பு! எல்லாருக்கும் தப்பாக தெரியல, ஒருத்தரை தவிர. இந்த கலிக்காமர் இருக்கார்ல, இவருக்கு கேட்ட உடனே இவர் மட்டும் அதை வேற மாதிரி நினைக்கிறார். என்ன சுவாமிய வீட்டுக்கு இந்த ஒரு சிற்றின்பம் காமத்திற்கான ஒரு மனைவி வீட்டுக்கு போகணுன்றதுக்கு நடையா நடக்கிறதா? இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ நான் காரைக்கால் அம்மையாருக்கு முதல்ல சொன்ன காரைக்கால் அம்மையாரோட இந்த விஷயத்தை நான் இங்கே வைக்கிறேன், மறுபடியும் தொடர்பு படுத்த போகிறேன். அம்மையாரை பார்த்த உடனே திரு கைலாயத்தில் சுவாமி என்ன சொன்னார்? அம்மையேன்னு சொல்லிட்டார். எம்மை பேனும் அம்மைக்கா. ஆனால் அம்மையார் என்ன சொன்னாங்க? மகனே நாங்களா அடியேன்னு. அப்போ சுவாமி ஒரு நீதான் என்னோட தாயின்ற அட்வான்டேஜை கொடுத்தாலும் அந்த அட்வான்டேஜை எங்கேயும் பேயார் காரைக்கால் அம்மையார் எடுக்கலை. நீ கொடுத்தனா அது உன்னுடைய கருணை, அதுக்கு நான் தகுதியானா இல்லை, அடியேன் தான் அப்படின்ற அந்த அட்வான்டேஜை மிஸ்யூஸ் பண்ணலை. ஆனால் இங்கே ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு என்ன கோவம்னா, அவர் தான் தோழமை தந்தோம்னு சொன்னால் இவர் இதை வேணாலும் கேட்டு மிஸ்யூஸ் பண்ணுவாரா? அவர் சொல்லிட்டார்ப்பா, அதுக்குன்னு இந்த வேலைக்கெல்லாம் சுவாமியை கூப்பிடுறதா? இது முடியாது, தவறு அப்படின்னு அவர் வரட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கன்ற அளவு கோவத்தில் இருக்க. இந்த அளவுக்கோ இதெல்லாம் சேக்கிழார் சொல்கிறார், நான் சொல்லலை. வரட்டுமே அவர் அப்படின்ற அளவுக்கோ இந்த விஷயம் சுந்தரருக்கு போய் கேட்குது. இந்த இடத்துல தாங்க சுந்தரர்கிட்ட இருக்கிற அற்புதமான பண்பை நம்ம எல்லாரும் எடுத்து என்ன பண்ணணும்? சுந்தரர் நான் என்ன பண்ணுறது? கூப்பிட்ட உடனே சுவாமி வந்தார், தோழமை தந்தோம், தோழனுக்கு அதானே அழகு, அதை தானே பண்ணார், இதுக்கு எதுக்கு அவர் கோச்சிக்கிறார்? அப்படி தானே கேட்டிருக்கணும். அப்படி கேட்கலையா? ஆமாம் இல்லை, எவ்வளோ பெரிய தெய்வம், அவரை நான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கூப்பிட்டுட்டேன்ல, அச்சோ என்னால் ஒரு அடியார் மனசு வருத்தப்படுறாரா? அவர் மனசை வருத்தப்பட வைக்கிறனே, எவ்வளோ பெரிய தவறு இழைத்துட்டேன்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட போகிறாராம். சுவாமி இதுக்கு முன்னாடி விரல் மிண்டரோட சேர்த்து வைக்க உதவி பண்ணிங்க, இப்போ ஏர்கோன் கலிக்காம நாயனார் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்களா, நான் உங்களை இப்படிலாம் கூப்பிட்டுருக்க கூடாது தானே? நானே எதுவும் கேட்கல. இல்லை இல்லை இல்லை, நான் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்க கூடாது, அவர் சொன்னது தான் சரி, எப்படியாவது அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு அவரோட நான் தோழமை கொள்ள வேண்டும். சுவாமியே எனக்கு தோழன், ஆனால் அவரை தாண்டி இன்னொரு அடியாருடைய தோழமை வேண்டும் என்று சுவாமியிடம் கேட்ட சுந்தரரின் பண்பை என்னன்னு சொல்ல சுவாமி சொன்னார். என்ன பண்ணலாம்? என்கிட்ட கைவசம் ஒன்று இருக்கு. என்ன? சூளை நோய் ஒன்று ரெடியாக வச்சுருப்பேன். யாரை ஆட்கொள்ள வேண்டும் என்றாலும் சூளை தந்தோம்னு கொடுத்துருவேன். இந்த நாவுக்கரசருக்கு கொடுத்தது வச்சுருக்கேன், அந்த சூளை நோயை கொடுத்துட்றேன். சில இடங்களில் சுவாமியால் நடந்த அருளை அடியார்கள் மூலம் நிகழ்த்தி காண்பிக்கின்ற இறந்த உயிர் சுவாமியால் வந்தால் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எங்கள் ஊரில் பூம்பாவையினுடைய உயிர் சம்பந்தரால் வந்தால் அடியாருடைய புகழ் ஓங்குகிறது. இந்த இடத்துல சூளை நோய் சுவாமி தவிர்த்தார், கூற்றாயினவாறு பாடிட்டோன்னு அந்த சூளை நோயை நீயே மாற்றி விடு அப்படின்ற ஒரு தன்மையை அடியாருக்கு தருகின்றார். இது எதை உணர்த்துகின்ற?
நம்ம சுவாமி நினைப்பா, சுவாமியினுடைய திருமுறை பாடல்கள், திருப்புகள் இதெல்லாம் பாட யாராவது கஷ்டத்தில் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய பல குருமகா சன்னிதானங்களும் வந்து அமர்ந்த இடம். அந்த குருமகா சன்னிதானங்களிடம் போய் யாராவது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, சரியாயிடம் போன்னுவாங்க. ஆனால் அது உண்மையாகவே சரியாயிடும். எப்படி? அவர்களுடைய நினைவெல்லாம் சிவம், வாயெல்லாம் திருமுறைன்னு இருக்கும் பொழுது கடவுள் தன்மை அவர்களுடைய நாவிலும் குடியேறிவிடும். சுவாமி சொன்னால் என்ன நடக்குமோ அந்த மாதிரி சிறந்த அடியார்கள் சொன்னாலும் நடக்க ஆரம்பித்து விடும். அந்த உண்மையை புலப்படுத்துவதற்காக சுவாமி சூளை நோயை கொடுத்துட்டேன், நான் இப்போ சொல்லிடுறேன், இதுக்கான மருந்து உன்கிட்ட தான் இருக்குது, நீ தான் மருந்துன்னு சொல்கிறேன். வைத்த வழியில் துடிப்பார். நீ போன உடனே நீ பார்த்து அவருக்கு நான் உனக்கு வைத்த வழியை தீர்த்து வைக்கிறேன்னு பண்ணு, சரியாயிடும். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. நல்லா இருக்கான்னு சொன்னார். போகிறேன், ஆனால் என்னால் வைத்த வழியை வேற அவர் அனுபவிக்கணுமா? இதுப்பா நீ எல்லாத்தையும் கேட்க முடியாது, கொஞ்சம் அனுபவிக்கட்டும், அப்போ தானே அவருக்கு மேலே அன்பு வரும். சரி நான் சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு ஓடி போகிறாராம். எங்கே? திருவாரூர்லேருந்து வைத்தீஸ்வரர் கோயில் தாண்டி திருப்பெருமங்கலம் அப்படின்ற இடத்துக்கு வரணும். இன்றைக்கெலாம் கார் இருந்தால் ஒரு 4 மணி நேரத்தில் வந்துடலாம்னு நினைக்கிறேன் திருவாரூர்லேருந்து. அன்றைக்கெலாம் கொஞ்சம் நடந்து வரணும் இல்லையா? முத்துச்சிவிகையெல்லாம் சம்பந்தர் மாதிரி இல்லை. நமக்கு சுந்தரரை படித்த வரலாற்றில் பார்த்தா அங்கங்கே யாராவது வந்து திருடி சுவாமி விளையாடி தமிழ் பாட்டுலாம் வாங்குறார். நம்முடைய திருமுருகன் பூண்டியில் காணாமல் போயிட்டு பொருள் உடனே அழுவும். இப்படி சுவாமி அழ வச்சு அந்த தோழமை கோலத்தில் சுந்தரரோடு விளையாடி இருக்கின்றார். அவர் அதனால் வர ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி இங்கே ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு துடிக்க வயிற்றுவல். அவருக்கு எது கொடுத்தாலும் சரியாகலை. ஏன்னா இன்று நம்ம ஒரு சில பாடல்களை நம்ம சொல்லியே ஆகணும் இல்லையா? அப்போ சொல்கிறாங்களாம், அப்போ அவருடைய கனவுல போய் சொல்கிறார் சுவாமி, கவலைப்படாத, சுந்தரர் உனக்காக வந்துட்டே இருக்கான். சுந்தரர் வந்து விட்டால் உன்னுடைய சூளை நோய் தீர்ந்து விடும். இந்த இடத்துல ஏர்கோன் கலிக்காம நாயனார் ஒரு பாடலில் கேட்குறாரு. அவர் சொல்கிறதா சேக்கிழார் சொல்கிறார், எம்பிரான் எந்தை தந்தை எம் கூட்டம் எல்லாம் தம்பிரான் நீரே என்று வழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சூளை வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான். ஏன்பா, நான் உனக்கு அடிமையாக இருக்கேன், என் அப்பா அடிமை, என் அப்பாக்கு அப்பா அடிமை, பரம்பரையாக சிவனே உன்னை விட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னைக்கு வைத்த வலினா யார் மேலே கோபமாக இருப்பேனோ அவர் வந்து தான் என் வைத்த வலி எத்திக்கணுமா? நல்லா இருக்கே, நீ என்ன நினச்சின்ற? இந்த மாதிரி பொருள் இன்பம் தேடி அலையும் கூட்டம் என்று நினைத்தாயா? ரத்தம் முழுக்க சிவம்பா, எனக்கு அவனால் தீர்க்கும் எந்த மருந்தும் வேண்டாம்னு கோபத்தோடு இருக்கார். வலி துடிக்குது, நீ தீர்த்து வச்சா தீர்த்து வை அப்படின்னு துடிக்க இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? பலரும் வந்து சொன்னாங்க, சுந்தரர் உங்களை காண வருகின்றார். இவருக்கு இன்னும் கோவம். ஏற்கனவே வயிற்று வலி, ரொம்ப வயிற்று வலி. அதாவது அடியேன் வந்து ஒரு உரையில் படித்தேன், இருக்கிறதுலே கொடிய வயிற்று வலியாக தன்னுடைய பாடலில் பதிவு செய்கின்றார் நம்முடைய திருநாவுக்கரசர். உடரோடு துடக்கி முடக்கிட துடிக்க வைத்த வலியாம். சமணத்திற்கு போனார் இல்லையா? சமணம் போகும் பொழுது அவர்களுடைய தலைமுடியை மழிக்கணும். இன்னைக்கு மாதிரி எலக்ட்ரிக் மிஷின் வச்சுலாம் மழிக்க மாட்டாங்க. சமணத்தில் வலி அவங்க பொறுத்துக்கணும்னு ஒரு முடியாக இப்படி வேரிலிருந்து எடுப்பார்களாம். ஒரு முடியும் வேரிலிருந்து எடுப்பாங்க. அந்த வலியை பொறுத்து கொண்ட ஒருத்தரால் இந்த வலி பொறுக்க முடியல. திலகவதியார் காலில் விழுந்து சைவத்தை மேலெழுப்ப வேண்டும்னு சுவாமி போட்ட நாடகம். அது மாதிரி இவருக்கும் வயிற்ற வலி. அப்போ பார்த்தாராம் மனைவி கிட்ட, சரி எனக்கு வழி கிடச்சிடுச்சு. என்ன வழி? அவர் வந்து வைத்த வலி எத்திக்கணும், எனக்கு 2வது வழி ஒன்று கிடச்சிருச்சு. என்ன? உயிருன்றது வயிறுன்னு ஒன்று இருந்தால் தானே வலிக்கும். அதுவே இல்லைன்னா எனக்கு வைத்த வலி போயிடும். என்ன நினச்சிட்டார் சிவபெருமான்? நான் யார் மேலே கோபமாக இருக்குமோ அவர் மேலே அவரை கொண்டு என்னை தீர்த்து வைக்கலாம்னு பார்த்தா எனக்கு அது வேண்டாம்னு உடனே எடுத்தார். சற்றும் யோசிக்கவில்லை, அப்படியே வயிற்றை அறுத்து கொண்டார், இறந்து விட்டார். துடித்து விட்டார் அந்த மானக்கஞ்சாரருடைய மகள். உடனே பார்த்தார், இவர் இல்லாத வாழ்க்கை இனிமேல் எனக்கு எதுக்கு, என் உயிரும் வேண்டாம் அப்படின்னு அந்த வாளை எடுக்கும் பொழுது அவர்களுடைய பணியாட்கள் வந்து சொல்கிறாங்க, சுந்தரர் வாசலுக்கு வந்துட்டார். ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தான்னு சொன்னான், போயா கணவனே இல்லை, அந்த ஆளால் தான் இல்லை, வந்து 2 கேள்வி கேட்டுட்டு
வந்துடுறேன், இந்த ஆதங்கமாவது இருக்கணும்ல. ஆனால் அடியேன் பெண்ணடியார்கள்னு ஒரு வாரம் பேசினேன். அப்போ யோசித்து பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆணடியார்கள் இங்கே இருக்கிற அவங்கக்கிட்டே மன்னிப்பு கேட்குறேன், இவங்களை விட இந்த பெண்ணடியார்களுக்கு குறிப்பால் இறைவனை நன்றாக உணர்ந்திருக்கிறார். இயற்பகை நாயனாருடைய மனைவி அப்படியே சுவாமி அந்த தூர்த்த வேடம்னு போடுறார் அந்த பெரிய புராணத்தில். அப்படின்னா என்ன, நல்லா ஜிப்பாலாம் போட்டுண்டு வாசனை திரவியங்கள்லாம், அந்த ஒரு வடிவமே நல்ல வடிவமாக இல்லை, அதான் தூர்த்த வேடம். கையை பிடித்து கொண்டு போகின்றார். எந்த இடத்துலையும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னு பார்க்கும் பொழுது, என்னைக்கு தான் இயற்பகை கிட்டேருந்து தப்பிப்போன்னு காத்துட்டு இருந்தாங்கன்னு நம்ம பொருள் கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு அந்த கைப்பிடியிலேயே தெரியுதான் அப்பா கையினுடைய ஸ்பரிசம் எப்படி இருக்கும். இது பிடிச்சா தப்பான கை மாதிரி இல்லையா, அப்பா கையை பிடிச்சா எனக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். இந்த அப்பா கையை பிடிச்சா மாதிரி இருக்கே இவர் இழுத்துன்னு போகிறது, இவர் அப்பாவோ இவர் தான் என்னுடைய தெய்வமோன்னு அந்த அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடியே சந்தேகம் வந்துடுச்சான். அதனால் ரொம்ப பாதுகாப்பு உணர்வோடு அந்த அம்மா போயிருப்பாங்க. அதனால் பல இடங்களில் பெண்ணடியார்கள் குறிப்பால் இறைவனை ஆணடியார்களை விட உணர்ந்து விட்டார்கள்னு தான் சொல்லுது. இதுக்காவது இப்போ விமென்ஸ் டேலாம் போச்சு, எதுக்கோ கிளாப் தட்டுறாங்க, இதுக்கு பெண்கள் நம்ம கிளாப் தட்டக்கூடாதா? ஆமான்னு தலையாட்டுறீங்க. இது எனக்கு வேணாம், மானக்கஞ்சாரர் அவருடைய மகளுக்கே போகட்டும் இந்த கைத்தட்டல். இப்போ ரொம்ப வயிற்று வலி, இவர் போயாச்சு, கத்தி எடுத்தாங்க. வந்த உடனே ஐயோ சுந்தரர் வந்தாரான்ட்ட உடனே, அதுதான் நம்முடைய தமிழகம், விருந்தோம்பல். இவ்வளோ பெரிய அடியார் அவர் வந்திருக்கார், அவரை வரவேற்று உபசரித்து விட்டு அப்புறம் உயிரை விட்டுடலாம். சரி, இவருக்கு நடந்ததை யாருக்கும் சொல்லாதீங்க, போய் ஏற்பாடுகள் பண்ணு. என்ன ஏற்பாடுகள்? தோரணம் கட்டுங்க, கோலம் போடுங்க, 4 பக்கங்களிலும் குத்து விளக்கு ஏற்றி வை, நான் வரேன், பூரண கும்பத்தோடு வரவேற்க வரேன் அப்படின்னு அந்த அம்மை வருகின்றார். சுந்தரர் வந்தாச்சு, எல்லாரும் கூப்பிடுறாங்க, இவங்களும் பூரண கும்பத்தோடு வரவேற்றாயிற்று, வெளியில் உட்கார வச்சாச்சு. இவர் கேட்குறாரா, நான் உடனே இப்போ பார்க்கணும், ஏன்னா இவர் வந்தது பார்க்கறதுக்கு யாரை, ஏர்கோன் கலிக்காம நாயனார் பாதங்களில் விழ வேணும். நான் தெரியாமல் சுவாமி அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஈடுபடுத்திட்டேன். அவர் தோழமை கொடுத்தோன்னு சொன்னால் எனக்கு எங்கே போச்சு, நான் பண்ணது தப்புன்னு கேட்க தான் வந்திருக்க. அவர் வேற வயிற்று வலியில் துடிப்பாரே, மருந்தே நாமளாச்சு, நம்மளால் தாமதமாயிடக்கூடாது. வெளியில் உட்காரார், எல்லாரும் வாங்கன்றாங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழ்நிலை அவரை ஏதோ ஒன்று உணர்த்துகின்றது. அதுதான் குறிப்பால் அறிவார்கள் பெரியவர்கள். திருச்செங்கோடு போன உடனே சம்பந்தர் உடனே போய் சுவாமியை பார்க்கல, இல்லை உங்கள் முகம்லாம் வாடி இருக்கீங்க, ஏதோ பிரச்சனை, குறிப்பால் உணர்கின்றார். அப்போ வந்த பாடல் தானே அவ்வினைக்கு இவ்வினையா. நம்ம மயிலாப்பூருக்கு வந்த உடனே சிவனேச செட்டியாரை பார்க்குறாரு, எல்லாம் வரவேற்பீங்க, 20 கிலோமீட்டர் ஃப்ளெக்ஸு பேனர் எல்லாம் வச்சு வரவேற்பீங்க. ஆனால் உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ வருத்தம் இருக்குது, என்னன்னு சொல்லுங்கள். இதுதான் ஞானியர், அவங்க குறிப்பால் உணர்ந்து விடுவார்கள். அப்போ சொல்கிறார், இங்கே எதையோ அதையும் தாண்டி இங்கே ஒரு அமைதி நிலவுகின்ற இந்த சந்தோஷத்தில் இது. அவர் என்ன பண்ணுறார், அவரா தூங்கிட்டு இருக்க. உண்மைதானே, பெரிய துக்கம் தானே. அதாவது ஒரு நாளும் நம்ம தூங்குறது வேற எதுக்கும் ஆனால் ஒத்திகை தானே. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கார், யாரும் பொய் சொல்லலை. அவர் பார்த்தார், இல்லை இதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு அமைதி என்னை ஏதோ செய்கின்றதுன்னு உள்ளே போய் யாரையும் கேட்காமல் உள்ளே போய் பார்க்குறாரு. அப்படியே வயிறு அறுக்கப்பட்டு குடல் வெளியே இருக்கக்கூடிய நிலைமை பார்த்த உடனே என்னால் ஒரு அடியார் இறந்தே விட்டாரான்னு இன்னுமே அவருக்கு தர்ம சங்கடமாகி உடனே சற்றும் யோசிக்காமல் அங்கே இருந்த உடைவாளை எடுத்து நானும் வெட்டிக்கொள்வேன் போகின்றார். அப்பதான் சுவாமி, நம்ம என்ன நினச்சோம், ஏர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சுந்தரர் போய் உதவ போகிறான்னு தானே நினச்சோம். இப்போ ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்தது, இந்த படத்தை பாருங்கள். சுவாமி என்ற ஒரு டைரக்டர் அடுத்த சீன் என்னன்னு நமக்கு சொல்ல மாட்டேன். அடுத்த வருஷம் இந்த சமயத்தில் நம்ம சீன் என்னன்னு சொன்னால் நிம்மதியாக இருப்போமா? தெரியாதே. சில விஷயத்தை சுவாமிக்கு மட்டும்தான் அடுத்த சீன் தெரியும். ஆனால் கருணையாளன், திருமுறை பாடினால் சீனை மாற்றக்கூடிய தன்மையாளன்றது தான் உண்மை. நம்ம எல்லாரும் என்ன நினச்சோம், ஏர்கோன் கலிக்காமருடைய வயிற்று வலியை சுந்தரர் போய் தீர்த்து வைப்பார், சுந்தரர் பெரிய ஆள்னு அவர் அப்படியே நட்பு பாராட்டுவார்னு நினச்சா, சுந்தரரே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் பொழுது ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரரை காப்பாற்றுகின்றார்னு பயங்கர ட்விஸ்ட் உள்ள திருவிளையாடல் இதுதான். உடனே எழுந்தாராம் ஏர்கோன் கலிக்காம நாயனார். எப்படி வயிறு அப்படியே வெட்டப்பட்டு இறந்த நிலையில் இருந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரரே நிறுத்துங்க, இது என்ன ஒரு செய்கை அப்படின்றத கைப்பிடிச்சார். அப்பேற்பட்ட அற்புதம் அங்கே நிகழ்ந்தது. இருவரும் அப்படியே தழுவி கொண்டார்கள், நட்பு பாராட்டினார்கள். சுந்தரர், நான் செஞ்சது தவறு தானே, சுவாமி தோழமை கொடுத்தோன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் எப்படி அவரை பயன்படுத்தலாம். அப்போ ஏர்கோன் கலிக்காம நாயனார் சொல்லியிருப்பார், இல்லை
சுவாமி உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட எது மாதிரி பழகிறாருன்றதை நான் எப்படிங்க முடிவு பண்ணுவேன்? எனக்கு எப்படியோ அப்படி தான் உங்ககிட்ட இருக்க முடியுமா? உங்கள் பக்தி உங்கள் பூர்வ ஜென்மத்தொடர் எனக்கு எப்படி தெரியும்? அப்போ உங்ககிட்ட சுவாமி தாயாக தந்தையாக தோழனாக ஏன் பொற்பாதம் தந்தருளும் சேவகனாக இருக்காரான்னு எனக்கு என்ன தெரியும்? அப்போ உங்களுடைய பக்தியே உங்களுக்கு இறைவன் கொடுக்கும் திருவருளை நான் முடிவு செய்து விமர்சனம் செய்யக்கூடாது. அதை அவர் உணர்ந்து கொண்டிருப்பார். இப்படியாக இருவரும் பல நாட்கள் அங்கே தங்குறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் திருவாரூர் கூட்டிகிட்டு போகிறாரு, மறுபடியும் வராரு. இப்படியாக அடியேன் ரொம்பவே ஆனந்தமாக இவ்வளவு நேரம் வள்ளல் சுவாமிகளை பற்றி பேசினேன். என்னதுமா வள்ளல் சுவாமியா? வள்ளலார்னு சொல்லிட்டார் ஏர்கோன் கலிக்காம நாயனாரை நம்முடைய சேக்கிழார். நன்இருள் நாயனாரை தூதுவிட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏயர்கோன் மலரடி வணங்கி புக்கேன். அதில் பாருங்க, எதனால் பிரிஞ்சாரோ கோவப்பட்டாரோ, நன்இருள் நாயனாரை, நல்ல இருட்டில் மிட் நைட்டா, நாயனார்னா சிவபெருமான், நன்இருள் நாயனாரை தூதுவிட்டவர்க்கே இந்த ஒரு நிகழ்வால தானே கோபம் வந்தது. அதே நிகழ்வை சொல்லி அந்த மாதிரி தூதுவிட்டவருக்கே நண்பாம், அவர்கிட்டயே நண்பர் ஆயிட்டார். அந்த தூதுவிட்டவருக்கே நண்பாம் வள்ளலார் ஏர்கோன் மலரடி வணங்கி புக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்தது திருமூல நாயனாருடைய வரலாறிற்கு சேக்கிழார் பெருமான் செல்கின்றார். இன்னொரு 5 நிமிஷம் நேரம் இருக்குன்றதுனால இந்த இடத்துல அவர் சென்று பாடும் ஒரு பாடலை உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசை. திருப்புன்கூர் போயிட்டு இவரும் ஏர்கோன் கலிக்காம நாயனாரும் சுந்தரரும் சேர்ந்து இறைவனை வணங்குகின்றார்கள். அங்கே ஒரு திருப்பாட்டு பாடுகின்றார். என்ன திருப்பாட்டு? நல்லா இருக்கு. ஒரு பாடலும் அதில் ஒரு பாடல், நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கரையன் நாளை போவானும் கற்ற சூதன் நல் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம் புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமென கருதும் கொள்கை கண்டு நின் குறைகழல் அடைந்தேன் பொற்றிழல் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூருளானே. இந்த ஒரு பாட்டு நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். என்னம்மா அவர் சொல்கிறார், நம்ம சொல்லக்கூடாது. அவர் சொல்கிறாரு, நம்முடைய சுந்தரர் சம்பந்தர் செஞ்ச தப்பையே நீ விட்டுட்டியப்பா. சம்பந்தர் தப்பு பண்ணார், அது நமக்கே ஒரு நியூஸில். சம்பந்தர் குழந்தை தப்பு பண்ணியிருப்பாரா? எப்படி? இவர் சொல்கிறாரு, ஒரு சமயத்தில் கொரோனா சமயத்தில் என்னுடைய அலுவலகத்தில் சின்ன தலைமுறைகள் எல்லாம் இப்போ சேர்ந்துருக்காங்க, 23 24 வயசு. அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மேம் நாங்களாம் எப்படி பாஸ் பண்ணோம் தெரியுமா? எப்படிம்மா? 21 பேட்ச் மேம், நாங்கள் எப்படி வேணாலும் எப்படி எழுதினாலும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்? அது கொரோனா பேட்ச்னு எங்களுக்கு பேர். எங்களுக்கு புக்ஸ் பார்த்து எழுதினாலும் தெரியாது, ஆனால் அந்த வருஷம் எழுதினவங்க எல்லாருமே பாஸ். ஓ அப்படியா? ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக இருக்குது. அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு முதல்வருக்கு தீபாரதனைலாம் காமிச்சாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு. சுவாமிக்கு தீபாரதனை காமிச்சு ஏதோ எங்களை தப்பிச்சேன்னு சொல்லியிருக்கணும், முதல்வருக்கு காமிச்சாங்க, அதை விட்டுறலாம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த சமயத்தில் பாஸ் ஆன எல்லாருமே தகுதியானவர்கள் நீங்கள் ஒத்துப்பீங்களா? தகுதி இல்லாதவங்க கூட வந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாரும் நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ தகுதி இருப்பவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற வேண்டிய ஒன்றை தகுதி இல்லாதவர்களும் சூழ்நிலை காரணமாக தப்பித்து விட்டார்கள். அவங்களாம் டிகிரி வாங்குவாங்களான்னு கூட தெரிஞ்சிருக்காது, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அவர்களுடைய நல்ல நேரம், பாவம் அவங்க நல்ல எதிர்காலம் இருக்கணும், அதில் நமக்கு மாற்று கருத்தில் நல்லா வரட்டும். ஆனால் அவர்கள் அதற்கான தகுதி பெற்றவர்களா என்பது கேள்விக்குறி. இப்போ சம்பந்தரை பார்த்து இவர் கேட்குறார், அப்பா நல்லூர் பெருமணத்தில் நீங்கள் எல்லாரையும் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டீங்க, அங்கே விளக்கு பிடிச்சவன், கிஃப்ட் கொடுத்தவன், லைட் கட்டினவன், யார் யாரெல்லாமோ முக்தி கொடுத்துட்டீங்களே. முக்தி இன்பம் என்பது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அங்கே இருக்கக்கூடிய உங்களோடு இருந்த முருகநாயனார் சரி, திருநீலநக்கர் சரி, யாழ்ப்பாணர் சரி, அங்கே இருக்கக்கூடிய உங்கள் தந்தையார் சரி, இவர்களெல்லாம் அருகதை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த அருகதை உள்ளதா இல்லையான்னு தெரியாமல் எல்லாரையும் நீங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்களே. அதில் வேற வீட்டில் பொறுப்புள்ள பையன் மாதிரி எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு எல்லாரும் ஏற்றிட்டீங்களா, எல்லாரும் ஏறினீங்களா, நான் ஏற போகிறேன்னு கடைசியாக வேற ஏறினீங்களே. இப்படி மொத்தமாக முக்தி இன்பத்தை கொடுக்கலாமான்ற ஒரு விஷயத்தால் அவர் கேட்டார். யாரை?
நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர். அடுத்தது நாவினுக்கு அரையன். அவர் அப்படியே சமணம் போயிட்டு வந்தார், அதனால் கொஞ்சம் வருத்தம். நாளை போவான், திருநாளை போவார். அவருக்கு என்ன, இந்த உடம்பை போய் எனக்கு கொடுத்துட்டியே, இந்த பிறவியை இந்த ஒரு குலத்தில் வர வச்சுட்டியேன்னு அவர் தன்னுடைய குலத்தை நினைந்து நினைந்து வருத்தப்பட்டார். அதனால் அவர் மேல் உள்ள ஒரு குறையாம். சூதன் அப்படின்னா என்ன, சூதாடி சூதாடி வரும் தொகையை கொண்டு அடியார்களுக்கு அவர் உணவை கொடுப்பார். அடுத்தது சாக்கியர். சாக்கியர் கல்லால் அடித்து வழிபட்டார். உண்மை என்ன தெரியுமா, சுவாமிக்கு மன்மதன் மலரால் அர்ச்சித்தால் எரித்தார். இதுதான் கந்த புராணம். மன்மதன் வந்தார், சுவாமி மேலே என்ன பண்ணார், அவருக்கு ஆசை வந்தாதான் குமார கடவுள் வருவார் என்று மலர்பானம் தான் போட்டார். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன, சுவாமிக்கு காமம் ஆசை கொடுக்கணும். ஆசையோ காமமோ இல்லாத இடமல்லவா அந்த கைலாயம். அதுக்கு உதாரணம் தானே சுந்தரர். கமலினி அனந்தித்தி என்ற 2 மகள்களை பார்த்ததால ஆசைப்பட்டாயா, அந்த ஆசையெல்லாம் அனுபவிக்கிற இடம் இதில்ப்பா, பூலோகம் போ 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 போய் முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சுவாமியை அனுப்பினது யார, சுந்தரர். இப்போ ஆசை புகா இடத்தில் மன்மதன் மலர் அம்பினை சுவாமி மேலே போட்டார். மலர் அம்பு கூட சுவாமிக்கு அப்படியே வலிச்சுதான். சே, இந்த ஆசை காமத்தோடு யார் என் மீது மலர்பானம் போடுவதுன்னு நெற்றிக்கண்ணை திறந்தார். அவருடைய ஒரு வீரச் செயல் காம தகனமூர்த்தி. ஆனால் சாக்கியர் கல்லால் அடித்தார். ஆனால் அது சுவாமி எப்படி ஏற்றுண்டார், பூவாகத்தான் ஏற்றுக்கொண்டார். இந்த இடத்துல இவர் கேட்கிறார், எப்படி நல் சாக்கியன் சரி, சிலந்தி யாரு, கோச்செங்கோச்சோழன் எங்க, திரு ஆனைக்கா. சிலந்தி வலை கட்டும், யானை வந்து அபிஷேகம் செய்யும். சிலந்தி வலை சுவாமிக்கு கொடை மாதிரி இருக்கிறது, கலைந்து விடும். அதனால் கோபம் கொண்ட சிலந்தி அப்படியே யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து அதை கடிக்க யானை வலி தாங்காமல் உயிர் விட்டது. தவறு செய்யாத யானைக்கு முக்தி, சிவனால் தவறு செய்த சிலந்திக்கு அடுத்த பிறவி சக்கரவர்த்தியா வர. அடுத்தது கணம் புல்லர். அவர் வந்து முடியை வைத்தே அப்படியே விளக்கு மாதிரி ஏற்றினார். இவர்கள் செய்ததெல்லாம் குற்றம்தான், ஆனால் உன்னுடைய பார்வையில் எதுவுமே குற்றம் என்று நீ பார்க்கவில்லை, அத்தனையும் உன்னுடைய தொண்டு என்று குணமென கருதினாய். அது மாதிரி என்னுடைய தப்பையும் நீ குணமென கருதி ஏற்றுக்கொள்ள மாட்டாயா அப்படின்னு யாரு கேட்கிறார், நம்முடைய சுந்தரர். இது சுந்தரருக்கு பொருந்துமான்னு தெரியாது, உங்களுக்கே பொருந்துமான்னு தெரியாது, என்ன மாதிரி நாயினும் சிறிய பிறவிகளுக்கு பொருந்தும். அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை சொல்லி என்னுடைய ஒரு குற்றங்களையும் குணமென கருதி கருணையாளனே ஏற்றுக்கொள்வா என்று நாமும் ஏற்றுக்கொள்ள சுவாமி கிட்ட விண்ணப்பம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலோடு அடியேன் நிறைவாக 2 நிமிஷம் ஒரு செய்தி. நம்ம சுற்றி இருப்பவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோன்னு வைங்களேன், இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவோம். எப்படின்னு பார்க்குறீங்களா, உன் பொண்ணுக்கு வரன் அமைஞ்சுதா, இன்னும் நல்ல வரனே அமையலப்பா, குழந்தை 2 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம், இன்னும் குழந்தை பிறக்கலப்பா, வேலை தேடிண்டே இருக்கான், எக்ஸாம் எழுதுகிறான், வேலை கிடைக்கலை. நம்மையும் அறியாமல் நம்முடைய வேண்டுதல்கள் குறைகளை நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் சொல்ல 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 எதிர்மறையான வார்த்தைகள் இல்லை, கிடையாது, போதாது, இப்படி தான் சொல். ஆனால் மற்றவர்களிடம் சொல்வதை விடுத்து இறைவன் முன்பு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், நல்ல வரனா அமையணும், நல்ல வேலையாக கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், எல்லாமே பாருங்களேன். சுவாமி கிட்ட பேசும் பொழுது ஆங்கிலத்தில் ஆப்டிமிசம்னு சொல்லுவாங்க. ஆப்டிமிஸ்டிக் வேர்ட்ஸ், நேர்மறையான வார்த்தைகளைத்தான் சொல்வோம். அதனால் நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் சொல்வது புலம்பல், இறைவனிடம் சொல்வது திருப்புலம்பல். அதனால் திருப்புலம்பல் என்பது கண்டிப்பாக நம்முடைய விண்ணப்பங்களை சுவாமி ஒரு நாள் அருளி செய்வார் என்று சொல்லி இவ்வளவு பெரிய வாய்ப்பினை அடியேனுக்கு நல்கிய ஒவ்வொரு சான்றோர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் அடியேனின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுகாரும் கேட்ட உங்களுக்கு இறைவனும் இறைவியும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். 16வது செல்வம் எது தெரியுமா, பெரிய தொண்டரம்.
எனக்கு யார் பெரிய தொண்டர்? நீங்கள் தான். வீட்டில் உட்காந்தா கிடைக்குமா? அது கிடைக்கலையே. பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். அன்பர்களே, ஒரு இரண்டு மணி துளிகள் தயவு செய்து அமரவும். அறநருள் 21ஆம் ஆண்டு பன்னீர் திருமுறை இசை விழாவிலே 2ஆம் நாள் நிறைவு நிகழ்ச்சியாக பெரிய புராணம் தொடர் விரிவுரை அரங்கம் நடைபெற்றது. இந்த விரிவுரை அரங்கத்திலே நமக்கு இன்றைய தினம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் என்ற நாயன்மாருடைய சரித்திரத்தை இதுவரை நமக்கெல்லாம் நிகழ்த்தியவர்கள் திருமயிலை திருமதி கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். ஒரு சொற்பொழிவாளருக்கு எப்படி குரல் வளம் இருக்க வேண்டுமோ அந்த அருமையான குரல் வளத்தை பெற்றிருக்கின்றார்கள். சொற்பொழிவோடு மட்டுமல்லாமல் இசை ஞானமும் அவரிடம் இருக்கின்றது.